என்ன துடிப்பா ஓடுறான் துடிப்பா வர யாருப்பா அது இல்லை செம்மையா இருக்காருப்பா. அவரு வந்து என்ன பண்ணாரு, சீமான் ஆபீஸ் போலாண்ட வாடா பாரு, இங்கேருந்து போவேன். உதவி இயக்குனர் இல்லை, சினிமாவில் அசிஸ்டண்ட்டாக வரவங்க, பாடல் எழுத வரவங்க, கேமராமேனாக வரவங்க, எந்த வேலைக்கு எங்கே வந்தாலும் அங்கே போனாக்க சாப்பாடு. வரவன் போகிறவன் எவனா இருந்தாலும் அண்ணன் சீமான் அண்ணன் ஆஃபீஸ் போனாக்க சாப்பிட்டு வந்துடலாம். வாட்டர்னு சொல்லக்கூடாது, கோவப்படுவாரு. அறச்சீற்றம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு மாயவரம் மண்வாசனை அப்துல்லா அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். திரு சீமான் அவர்கள் கூட நீங்கள் நெருங்கி பழகின ஒருத்தர், சினிமா வாழ்க்கையில் 40 வருஷம் இருந்த ஒருத்தர். சீமான் கூட உங்களுக்கான பழக்கம் எப்படியாக இருந்தது? அவரோட நடந்த சுவாரஸ்யமான தகவல் ஏதாவது இருக்கா? அண்ணன் சீமான் அவர்கள் எனக்கு நான் சிறு வயசாக இருக்கும்போதே பழக்கம். என்ன கேட்டிங்கன்னா, அப்போ டாக்டர் சுப்பராயன் நகரில் வந்து காஸ்டியூமர் மூர்த்தின்னு இருந்தார். அவர் பாரதிராஜா சார் படங்களுக்கெல்லாம் காஸ்டியூமர் அசிஸ்டண்ட்டு. அவருக்கு காஸ்டியூம் வந்து சங்கர் அண்ணன்ட்டு நம்ம ஸ்டெண்டு யூனியன் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்தாண்ட காஸ்டியூமு. இங்கே வந்து நம்ம குமார், நாங்கள் ஒரு 4-5 பேர் வந்து அசிஸ்டண்ட்டாக இருந்தோம். அப்போ அண்ணன் வந்து இருக்கிற ஒரு 4-5 படங்கள் நடக்குதுன்னு வச்சுங்களேன். அங்கே வந்து பாரதிராஜா படங்களாக இருந்தாலும் சரி, மணிவண்ணன் சார் படங்களாக இருந்தாலும் சரி, இங்கே இருந்தால் காஸ்டியூம்லாம் போகும். அங்கே போனவுடனே அங்கே சில விஷயங்கள் வந்து சாயந்தரம் ஆனால் எங்கள் ஓனரு, வேலை செஞ்சவங்க, ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணவங்களாம் வந்து சொல்லுவாங்க, யாருப்பா அது கண்ணகரேன்னு உள்ளமாக ஒருத்தர் இருக்காங்க, சீமான் அவர்கள் அண்ணனை. ஓ, அப்போ பேர் தெரியாது, சீமானன் தான் நமக்கு தெரியாது. அவங்க வந்து பேசிப்பாங்க. அப்போ உள்ள இளமை பருவத்தில் வந்து இப்படி சொல்லுவாங்க, என்ன துடிப்பா ஓடுறான் துடிப்பா வர யாருப்பா அது, இல்லை செம்மையா இருக்காருப்பா, மற்ற அசிஸ்டண்ட்லாம் தொல்லையே இல்லைப்பா, இவர்கிட்ட சின்ன விஷயமா இருந்தாலும் பார்த்து பார்த்து பண்ணுறாருன்னு சொல்லுவாங்க. அது சீமானன் தான் இங்கே எனக்கு தெரியறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் நடந்திருக்கு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, என்னோட அண்ணன் துளசி பழனிவன்ட்டு, பெரு துளசி பழனிவன்ட்டு அண்ணனாவில் இருந்தாங்க. அவங்க வந்து பெரிய பிஆர்ஓ, ஏவிஎம்மில் பிஆர்ஓ வந்திருக்காங்க. அவங்க வந்து பசும்பொன் படத்துக்கு அவங்க தான் பிஆர்ஓ. பசும்பொன் படத்தில் அவங்க வேலை செய்கிறாங்க. வேலை செய்யும்போது ஒரு ஷெட்யூல் போயிட்டு 2வது ஷெட்யூல் வரும்போது நான் வீட்டுக்கு போவேன், அண்ணன் வீட்டாண்ட. அப்போ ராணியண்ணாவில் தான் அவங்க அண்ணன் வீடு இருந்துச்சு, அங்கே போவேன். யார் அண்ணன் வீட்டுக்கு? பெரு துளசி பழனிவேல் வீட்டுக்கு போவேன். அப்போ என்ன சொல்லுவாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த பசும்பொன் கதை வசனம் இருக்கு இல்லைங்களா, இந்த கதை வசனம் சொல்லி கொடுக்குற ஸ்டைலு, அவர் அந்த ஆணித்தரமான, அதாவது மனசை உருக்குற மாதிரி ஒரு ஸ்டைலு, இதையெல்லாம் வசனகர்த்தா எழுதி கொடுத்து அந்த ஷாட்டை எடுத்து அந்த ஓகேயான பிறகு எல்லாரும் கை தட்டுவாங்களாம். இப்போ சில பேர் சொன்னாங்க, ஐயா சிவாஜி ஐயா கூட அண்ணன் நெருங்கி பழகினாரு, பழகினதுக்கு வந்து எல்லாம் புருடா விடுறாரு, அண்ணன் தப்பாக பேசுகிறாரு, பொய்ய சொல்கிறாருன்னு எல்லாம் சொல்லுவாங்க. இது உண்மையிலே வந்து நடந்திருக்கு. அதை வந்து எனக்கு பெரு துளசி பழனிவேல் அண்ணன் வந்து அந்த காலத்தில் சொல்லுவாங்க. அப்போ என்னாச்சுன்னீங்கன்னா, அப்படியா அவரை நான் பார்க்கணுமே, சீமானனை பார்க்கணுமே அப்படின்னு பார்க்கும்போது நான் மணிவண்ணன் சார் வீட்டுக்கு பக்கத்தில் தான், ராணியண்ணன் பக்கத்தில், அங்கே மணிவண்ணன் சார் வீடு, அங்கே போவேன். அங்கே 4 பேர் 3 பேர் நிற்பாங்க, அதில் அண்ணன் நிற்பாங்க. ஆனால் குள்ளமாக இருப்பாங்க, இருக்கிற அசிஸ்டண்ட்லேயே அவங்க குள்ளமாக இருப்பாங்க. அவன் ராசுமதுரன் சார், அவங்களும் எனக்கு பழக்கம். இப்படி இருக்க காலகட்டத்தில் என்னோட நண்பர் சிசர் மனோகர்னு ஒருத்தர், காமெடி நடிகர், ப்ரொடக்ஷன் சீஃப். அவர் வந்து என்ன பண்ணாரு, எங்கள் சீமான் ஆஃபீஸ் போகலாண்ட வாடாம்பாரு, இங்கேருந்து போவேன். நாங்கள் 2 பேரும் தான் சைக்கிளில் போவோம், நம்ம கோவை சர்லா வீட்டு பக்கத்தில். அங்கே போனாக்க ஒரு 20-30 பேர் அங்கே இருப்பாங்க. உதவி இயக்குனர்கள். உதவி இயக்குனர் இல்லை, சினிமாவில் அசிஸ்டண்ட்டாக வரவங்க, பாடல் எழுத வரவங்க, கேமராமேனாக வரவங்க, எந்த வேலைக்கு எங்கே வந்தாலும் அங்கே போனாக்க சாப்பாடு. இப்போ எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ராவுத்திரி பிலிம் சொல்லி சாப்பிட்டு ஒரு 50 பேர் 60 பேர் சாப்பாடு வடித்து கொட்டிக்கிட்டே இருந்தா பாருங்க. அது மாதிரி இல்லாமல் அதில் ஒரு 1/4 பங்கு இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அண்ணன் வருவார், சாப்பிடுவார், உட்காருவார். அரசியல் வர்றதுக்கு முன்னாடியே சினிமாவில் இருக்கும்போது பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதுதான் சொல்லுவார். அரசியலுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. வரவன் போகிறவன் எவனா இருந்தாலும் அண்ணன் சீமான் அண்ணன் ஆஃபீஸ் போனாக்க சாப்பிட்டு வந்துடலாம். இதை தான் சொல்கிறேன். அன்றைக்கி வந்து ராவுத்திரி பிலிம்ஸ் போய் சாப்பிடலான்னு சொன்ன இருந்த குரூப் இருந்தில்ல, கும்பல்லாம், அந்த காலகட்டங்கள் போய் இப்போ இவர் வந்து ஒரு அசிஸ்டண்டாக இருக்கும்போது ஒரு 10 கிலோ அரிசி வரும், 20 கிலோ அரிசி வரும், டக்குன்னு 2 கோழியை வெட்டி எடுத்து வருவாங்க. நல்ல கவிஞர், நம்ம ஊரில் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். நான் முத்துக்குமார் சார். அப்போ நான் சின்ன பையனை, வந்து ஒரு இன்னார்னு அவங்களுக்கு தெரியாது, ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்டாகவும் தெரியாது, ப்ரொடக்ஷன் கார்டு கூட எடுக்கல. அப்போ அப்படியே சிரிப்பார், கை தூக்குவார், அண்ணன் போயிடுவார். அப்போ தான் இவர் தான் சீமானோ, ஒரு படம் எப்படியாவது ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போகும்போது வரும்போதெல்லாம், அண்ணன் வேலை சொல்லுங்கண்ணே, இப்போ கார்டெல்லாம் எடுத்துட்டேன், ப்ரொடக்ஷன் கார்டு. எதுக்குண்ணே கார்டு எடுத்தீங்க, நீங்கள் கவிஞர், நீங்கள் கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னு கேள்விப்பட்டேன், எதுக்கு நான் ப்ரொடக்ஷன், ஏன்னா எடுத்துட்டேன் அப்படின்னா,
எங்கண்ணே சுற்றிரும் உங்களை விட்டுட்டு நான் எப்படிண்ணா வேலை கொடுக்குது அப்படின்னாரு. அது காலகட்டங்கள் மாறி தம்பி படம் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் அண்ணன் பண்ணுறாரு. அப்போ எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். எப்படி போயிட்டு நம்ம கோவிசாலா வீட்டு பக்கத்தில் போயிட்டு அண்ணன்ட்ட வாய்ப்பு கேட்கணும், ஏதோ ஒரு படம் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டு போனோம். அவர் கம்பெனியில் நாங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் அண்ணன் படம் பண்ணுறாரு. அந்த படத்துக்கு நாங்களும் அதில் மறக்க முடியாத சில சுவாரஸ்யமான விஷயம் கேட்டிங்கன்னா, பாண்டிச்சேரி அவுட்டர் போயிருந்தோம். அந்த சாங்கு சொல்லம்மா செக்கம்மான்ட்டு ஒரு பாட்டு இருக்கு, அது எடுக்குதா போயிருந்தேன். அப்போ வந்து பகல்ல எல்லாம் உப்பளம் சுத்திரும் கூட்டாங்க, நிறைய ஒரு 200 பேர் கிட்ட கூட்டம். அது கும்பல்ல வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் பிரிச்சிருவோம். ப்ரொடக்ஷன்ல வந்து ஒரு 7 பேர் 6 பேர் தான் ஒர்க் பண்ணுவோம். அதில் வந்து யூனிட்டுக்கு ஒரு 2 பேர் போயிடுவாங்க, அசிஸ்டன்ட் செட்டப் ஒரு 2 பேர் போயிடுவாங்க, அப்புறம் ஆர்டிஸ்ட் சைடு ஒரு 2 பேர், இப்படி போயிடுவோம். ஒருத்தர் டீ மாஸ்டர் சாப்பாடு போக்குவரத்து வாங்கிட்டு வரதுக்கு எப்படி இருக்கும். அப்போ அங்கே ஒரு குரு ஹோட்டலில் சாப்பாடு எடுத்து வந்து ஃபர்ஸ்ட் நாள் அந்த சாப்பாடு படிக்கும்போது சாப்பாடு பத்தலை. சாப்பாடு பத்தலைங்கும்போது தினமும் பார்க்குற அசிஸ்டன்ட் தான், தினமும் பார்க்குற லைட்மேன் தான், தினமும் பார்க்குற டெக்னீஷியன் தான். ஆனால் அந்த இடத்துல எப்படிப்பட்ட இடம், ஹோட்டல் தானே வாங்கிட்டு வந்திருக்கானுங்க, சாப்பாடு பத்தில் வாங்கிட்டு வந்து தருவானுங்க. அப்போ ஃபோன்லாம் வந்துச்சு, ஃபோன் பண்ணி சாப்பாடுலாம் வாங்கிட்டு சொன்னோம். அப்படி இருந்தும் அவங்க வந்து அடிக்க வந்துட்டாங்க. கரெக்டாக அண்ணன் பார்த்தாரு, சீமாண்ணன் அப்படியே பார்த்து கிட்ட வந்தார். இதே சோறு இதே சாப்பாடு இத்தனை வருஷமாக இதுதானே சாப்பிட்டுட்டு இருக்கோம், அவர் என்ன வீட்டிலேருந்து எடுத்து வந்து பத்தாம போச்சா, அப்துல்லாண்ணே வாங்க அந்த 2 ஆட்கேர் இருக்குல்ல அதை கொண்டாந்து உங்களுக்கு பரிமாறுங்க. இந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா இது வந்து கேப்டன்கிட்ட நான் பார்த்த ஒரு விஷயம். யாராவது 4 பேர் சேர்ந்துக்கிட்டு 10 பேர் சேர்ந்துட்டு ஒரு ப்ரொடெக்ஷனிஸ்ட திட்டுறாங்க, சண்டை போடுறாங்கன்னா உடனே கேப்டன் இறங்கி வந்துடுவார். அதே மாதிரி அண்ணன் சீமான் வந்தேன். இது இப்போதான் நான் சொல்றேன், அண்ணன் கேப்டனுக்கு பிறகு அண்ணன் சீமான்ட்ட நான் அதிக பற்று வர்றது காரணம் தான். ஒரு மனசுல சில பேரை நினைச்சு வச்சிருப்பீங்களா, அது நடந்தது. அப்போ அந்த 2 ஆட்கர் எடுத்து வந்து பிரிக்கிறதுக்குள்ளே சாப்பாடு வந்துருச்சு. காரில் வந்தோடனே நேராக போயிட்டு எடுத்தார, அவரே எடுத்து எல்லாத்தையும் கொண்டாந்து கொடுத்து, போதுமா அவர் போட்டு டார்ச்சர் பண்ணிங்களா, அவரோட வயசு என்ன, அவரோட சர்வீஸ் என்ன, அவர் போய் டார்ச்சர் பண்ணாங்க, எல்லாம் நம்ம உறவுகள் தானே அப்படின்னாரு. அப்போவே தமிழில் உறவுகள் அப்போ அசிஸ்டன்ட்டாக இருக்கும்போது அப்போ நான் சப்ளை பண்ணிட்டு இருப்பேன். சப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது ரைஸ் அப்துல்லாண்ணே சோறு வேணுமானே, அந்த அப்துல்லாங்கிற விஷயத்தில் சோறுன்னு சொல்லு, ஏன் ரைஸ்ன்னு சொல்ற அப்படிம்பாரு. அப்பவே தமிழ் வார்த்தைகள் தான் பயன்படுத்துவாரு. அதே மாதிரி என்ன கேட்டீங்கன்னா இன்னொரு விஷயம், வாட்டர்னு சொல்லக்கூடாது, கோவப்படுவாரு. நைட்டு ஷூட்டிங்லாம் முடிஞ்சிச்சு, ஒரு 7 மணிக்கு அது மரக்கான பக்கத்தில், அது பார்த்துருப்பீங்க மாதவன் படம், நல்ல கொளுத்து வெயிலில் ஷூட்டு முடிச்சுட்டு நைட்டு 7 மணிக்கு எல்லாரும் காசு கொடுத்துட்டோன்னே நம்ம அண்ணனுக்கு இந்த நம்ம ஒரு ஆர்ட் டைரக்டர் இருக்கார் பாருங்க, இப்போ ஒரு கேண்டிடேட்டாக நிற்கிறாரு ஜெகதீஷ் பாண்டியன், அவர் தான் ஆர்ட் டைரக்டர் கோ டைரக்டர் எல்லாமே அவர் தான். இப்போ ஒரு 4-5 பேருக்கு ஒரு 2-3 ஆட்கேரில் நாங்கள் சாப்பாடு கொண்டாந்து கொடுத்துட்டு இருக்கும்போது இந்த சைடு ஹோட்டலில் சாப்பிட்டு வந்தாங்க இல்லைங்களா, இவங்க பீரு சாப்பிட்டு தண்ணிங்கெல்லாம் சாப்பிட்டு ஒரு 4-5 பேர் வந்திருக்காங்க. ஆனால் ஹோட்டலில் சரியாக சாப்பாடு இல்லை, குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் சாப்பாடு இருக்கும். நான் கேரியரை வச்சுட்டு அந்த கேரியரெலாம் எடுத்துகிட்டு வரும்போது அண்ணன் சொன்னார், அண்ணா எந்த ஹோட்டலில் வாங்கினீங்க, இந்த ஹோட்டலில். சரிண்ணா பார்த்துங்கண்ணா, மத்தியானம் வந்து பிரச்சனைலாம் வராத அளவுக்கு பார்த்துங்க அப்படின்ட்டு அண்ணன் சீமான் சொல்கிறாங்க. அப்போ ஜெகதீஷ் அண்ணன் சொல்கிறாரு, அப்துல்லா எங்கே செய்ய போகிறாப்புல, அவர் எப்போதுமே அப்துல்லா எங்கே செய்ய போகிறா, ஹோட்டல்காரன் செஞ்சால் அதை எடுத்து வந்து கொடுத்தாப்புல, இந்த மாதிரி ஆகிப்போச்சு, இப்போ நல்லா இருந்தது அப்துல்லா அப்படின்னு சொல்கிறாரு. மீதி டிஃபன் இருக்கலாம், 2 இட்லி 3 இட்லி மீதி இருக்கும், இதெல்லாம் ஒன்றா கொட்டி எடுத்துக்கிட்டு வெளியில் வரேன். இந்த ஹோட்டலில் போய் சாப்பிட போனாங்க இல்லைங்களா, இந்த குரூப் வந்து என்னை வந்து கேள்வி கேட்குறாங்க. அதாவது இங்கேருந்து அவுட்டோர்லேருந்து கிளம்பும் போதே அங்கே 3 நாள் ஷூட்னாக்க 3 நாளைக்கு நைட்டில் எல்லோரும் காசு, எல்லோரும் ஹோட்டல் சாப்பிட்டுக்கணும். முக்கியமான ஆளுக்கு மட்டும் ஒரு 4 பேருக்கு 5 பேருக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருங்கன்னு தான் இங்கேருந்து போகிறது. அவங்க சாப்பாட்டு காசும் வாங்கிக்கிட்டாங்க, ஹோட்டலுக்கு போனால் சரியாக சாப்பாடு இல்லை. அப்போ வந்து என்னை வந்து திட்ட வராங்க. இதே நிலைமை தான். அப்போ சத்தம் போட்டு நான் சொல்கிறேன், ஏங்க தேவையில்லாம் பேசாதீங்க, கம்பலில் என்ன சொன்னாங்களோ அதான் செஞ்சுட்டு இருக்கோம். 2 நாள் 3 நாளைக்கு நீங்கள் பாதி நேரத்தில் போய் குடிச்சிட்டு வந்து அங்கே வந்து இல்லைன்னு சொன்னால் அதுக்கு என்ன பண்ணும், எப்படி நான் குடிச்சிட்டு வந்து கேட்குறேன், எப்படி வந்து குடிச்சிருந்தானே கேட்க முடியும் அப்படின்னு விவாதம் நடந்துகிட்டு இருக்கு. கரெக்டாக அண்ணா வெளில வர்றாரு, சீமாண்ணன். ஏன்னா இந்த சவுண்டு கரெக்டாக கால் வந்து வெளில வந்துட்டார். அப்போ என் ஃப்ரெண்டு இளங்கோன்னு ஒருத்தர், அவர் அண்ணனுக்கு பர்சனலாக பார்த்துக்கிட்டு இருந்தார். பாதி பார்ப்பார் பாதி பார்க்க மாட்டார், மீதி நான் பார்ப்பேன். அப்போ என்னோடய ஃப்ரெண்டு செல்வம்ட்டு ஒருத்தர் பார்ப்பார். வெளியில் வந்துட்டார். வெளியில் வந்து தோல் மேலே கைப்பட்டு, என்னண்ணே இந்த சாப்பாடு பிரச்சனை உங்ககிட்ட தான் வந்து மாட்டுமா, நீ தான் வந்து அவங்கள்ட்ட மாட்டுவியா, என் மேலே தப்புண்ணே, குடிச்சிட்டு வந்து சத்தம் போடுறேன், குடிச்சிட்டு வந்து சத்தம் போடுறாங்கிறதுக்காக உங்களுக்கு கோவம் வந்துச்சுண்ணே. காலையில் பேசிப்போம் தம்பி, நீங்கள் உள்ளே போங்க, மது அதிகமாக பாருங்க, மது அதிகமாக இருந்துட்டா மண்டையில் எதுவும் ஏறாது. அங்கேயே டைலாக் சொல்கிறாரு பாருங்க, அதெல்லாம் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கும். மது அதிகமாக இருந்துட்டா மண்டையில் எதுவும் நிற்காது, காலையில் பேசிக்கலாம் போங்க அப்படின்னாரு. இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்கு. அதே மாதிரி வேலைச்சேரியில் வந்து மேலே வந்து ஷூட் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ என்னோடய நண்பர் வந்து செட் அசிஸ்டண்ட்டு,
செல்லப்பான்னு பேர். அண்ணன் ஒன்று சொன்னால் அவர் 2 அடிப்பார். ஆனால் அவர் மணிவண்ணன் சார் படங்கள்லேருந்து அவர் தான் செட் அசிஸ்டண்டாக. இப்போ ஒரு டேபிள் இருக்குன்னா அந்த டேபிள்கிட்ட என்னென்ன பொருள் வேணும் ஏது வேணுங்க தான் அவங்க கொண்டாந்து வைக்கிறது தான், கேமராவுக்கு ஃபுல் பண்ணுறது தான் செட் அசிஸ்டன்ட் பேர். அவர் வந்து 2 பேரும் வாடா படம் தான் பேசிப்பாங்க. அங்கே ஒரு சம்பவங்கள் நடந்தது. இதையெல்லாம் நான் நினச்சி பார்க்குறேன். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த எலெக்ஷன் டைமில் ஒரு மேடையில் அண்ணா பேசுகிறாரு. அப்போ அந்த செல்லப்பாவை பற்றி பேசுகிறாரு. என்னோட நண்பன் செட் அசிஸ்டன்ட் செல்லப்பான்னு ஒருத்தர் இருந்தார், அவர் அண்ணன் மதுரவன் இருந்தாங்க, இவங்களுக்கெல்லாம் நடந்த சம்பவங்கள் நாங்கள் வந்து சினிமாவில் நாங்கள் வந்து இப்படி அண்ணன் தம்பியாக வளர்ந்தோம் அப்படின்னாரு. அப்போ ஒரு செட் அசிஸ்டண்ட் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி பழக்கமான ஒரு அசிஸ்டண்ட்டை இப்போ அரசியல் ஆரம்பிச்சிட்டார்ல, இந்த அரசியல் ஆரம்பித்த பிறகு அவரை யாருன்னு தெரியாமன்னு சொல்லியிருக்கலாம். அவங்க பேச்சை மேடையில் பேசணுங்கிற அவசியம் கிடையாது. அப்போ எந்த அளவுக்கு அவரோட மைண்டில் வந்து யாரை எங்கெங்கே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு நினைவாக சொல்லுவேன். அதே மாதிரி இன்னொரு மறக்க முடியாத ஒரு விஷயம், புரசவாக்கத்தில் ஷூட்டிங் அண்ணன் படம் தான். அப்போ அந்த மரத்தில் வந்து மஞ்சள் கொடியெல்லாம் கட்டி மாதவன் வந்து அதை வந்து இது பண்ணுவார், மரத்தை காப்பாற்றணுங்கிறது தம்பி படத்தில். அந்த படம் ஷூட்டிங் நடக்கும்போது பயங்கரமாக கூட்டம் நெரிசலான இடம் அது. அங்கே பரபரப்பாக ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. அப்போ வந்து அப்பப்போ காமெடி பண்ணிட்டு இருக்காப்புல நம்ம வடிவேலு வந்து மச்சான் மாமான்னு பேசுவாங்க, செல்லம்பாங்க, அது பண்ணுவாங்க. அதாவது ஆம்பளைய பேசுகிற மாதிரி பேசிக்க மாட்டாங்க 2 பேரும், பொம்பளை பேசுகிற மாதிரி தான் பேசிப்பாங்க. அது வடிவேலுக்கும் அண்ணன் சீமானுக்கும். அந்த மாதிரி சூழ்நிலை கலகலப்பாக இருக்கு. நான் வரேன், எனக்கு ஃபோன் வருதுனாக்க அது முதல் நாள் நடந்த சம்பவம். வடிவேலோட மேனேஜர் வந்து முருகேசன் பேர், அவர் தான் மஞ்சள் பையோட வந்தது. வடிவேலும் முருகேசனுங்கிறவங்க தான் கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு நான் ராவுத்தர் ஃபிலிம்ஸ் வேலை செய்யும்போது மஞ்சள் பையோட வந்த நண்பர்கள். முதல்ல சிங்கிள் ரூமில் தான் படுத்து கிடப்பாங்க, தண்ணி அடிச்சுட்டு 2 பேரும் அடிச்சுப்பாங்க பிடிச்சிப்பாங்க. அதே மாதிரி அடிச்சுக்கிட்டு பிடிச்சிட்டு கிடந்த அந்த முருகேசன் ஆஸ்பத்திரியில் இருக்காரு, ரொம்ப சீரியஸாக இருக்காரு. வடிவேல் வந்து அங்கே நடிச்சிட்டு எனக்கு வந்து வேலுச்சாமி சார் ஃபோன் பண்ணுறாரு. வேலுச்சாமின்னா 2வது மேனேஜர், அக்கௌண்ட் மேனேஜர். ஒரு கதையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் அண்ணனுக்கு கிட்டலாம் சொல்லியிருக்கிறேன். அப்போ வந்து எனக்கு ஃபோன் வருது. நான் டென்ஷனாக போகிறேன், வடிவேல்கிட்ட நான் சொல்லணும்னு போகிறேன். அந்த சீனை வந்து முடிக்கணுங்கிறதுனால அண்ணன்லாம் ஒரே டென்ஷனாக இருக்காங்க. நைட் ஷூட் ஆகி போச்சு. இன்னும் 7 மணி இருக்கும். கிட்ட போயிட்டு நான் வான்ட்டு வந்துட்டார். இது மாதிரி முருகேஷ் வந்து விஜய் ஹாஸ்பிட்டலில் ரொம்ப சீரியஸாக இருக்கா, வேலுச்சாமி சார் ஃபோன் பண்ணாங்க, வடிவேலு அங்கே போகணும், நீங்கள் இந்த விஷயத்த சொல்லி அவர் அனுப்பி வச்சாலும் சரி, இல்லை சீனை முடிக்கிறதுக்கு முன்னாடி அனுப்பி வச்சாலும் சரி, அது என்னென்னு நீங்கள் தானே முடிவு பண்ணணும். அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே சைலண்டாக இருந்தார். முருகேஷுக்கா? அவன் முருகேஷ் அண்ணனுக்கா அப்படின்னாரு. அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் பெரிய கதை, அது சொல்ல வேணாம். ஆனால் இந்த வடிவேலு வந்து அந்த ஷூட்டில் இருந்து கிளம்பி போகிறதுக்கு உடனே அட்டன் டைமில் மனிதாபிமானம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, மனுஷன் வந்து எவ்வளோ பெரிய உயரத்துக்கு வேணாலும் வரலாம். பல படங்களில் பாதியில் நிறுத்திடுவாங்க, அந்த சீனை எடுக்க மாட்டாங்க, சொல்லாமல் மறைச்சிருவாங்க. ஒரு சில பேர் சில படங்களில் ஒருத்தருங்க சீரியஸாக இறந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், அந்த ஷூட்டு முடிகிற வரைக்கும் அந்த விஷயத்தை வெளியில் கொண்டு வர மாட்டாங்க. இது இப்போ மேனேஜருக்கு போய் தெரிஞ்சு மேனேஜர் மூலமாக வர்றதோட எனக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு மேனேஜர் வேலுச்சாமி சார் ஃபோன் பண்ணிட்டார். அப்துல்லா என்ன செய்ய தெரியாது, வடிவேலு வந்தால் தான் முருகேஷை காப்பாற்ற முடியும். நைட்டு 9 மணி வரைக்கும் ஷூட்னாங்க. இப்போ வந்து 5:30 மணி ஆகுது, நான் இப்பயே சொல்லிடுறேன். அப்படியே அப்போ 7 மணிக்கு அண்ணன்ட்ட நான் போய் தகவல் சொல்கிறேன். அந்த சீனை அப்படியே நிறுத்திட்டேன். எப்படி மாற்றுறா பாருங்க, இது எனக்கு இன்னும் சரியாக இதாக ஆகல. இந்த ஷார்ட்டை நாளைக்கு எடுத்துக்கலாம், அந்த சீனை நாளைக்கு எடுத்துக்கலாம், வேறு சீனை எடுத்துப்போம் அப்படின்ட்டு மாதவன்கிட்ட போய் சொல்லி, மாதவன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலை, இந்த சீன் இன்னும் கொஞ்சம் நல்லா வரணும், கொஞ்சம் இன்னும் டைலாக்லாம் கொஞ்சம் மெருகேற்றணும், அதனால் நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனை விஷயத்த சொல்லி டைலாக்கை மாற்றணும்னு சொல்லி, அந்த மைண்டு வந்து சரியாக இல்லை, சரியாக எனக்கு பொருத்தம் அமையல அப்படின்னு சொல்லி தான் வந்து அன்னைக்கு வேற சீனை எடுத்து மாதவனுக்கு வந்து இதனால தான் அனுப்புகிறோம் வடிவேலை அப்படின்னு தெரியாது சொல்லலை. மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, இதை அப்படியே பெருசாக்கி இல்லை சொல்லாமல் மறைச்சி வடிவேலை வந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு தான் போகணும்பாங்க. இந்த ஒரு மனிதாபிமானம் வந்து அந்த சீமான்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம். உடனே அனுப்பிச்சி வச்சாங்க. அதுக்கப்புறம் அவர் முருகேசனை இறந்துட்டார், மறுநாள் ஷூட் வைக்கல, எல்லாம் அது ஒரு பக்கம் தனியாக இருந்துச்சு. ஏன் இதை சொல்கிறேன்னா, சிறு வயசுலேருந்து பல டைரக்டரை பார்த்தாங்க. ஆர்கே செல்வமணிலேருந்து, கதிர்லேருந்து, அகத்தியன்லேருந்து, சேரன்லேருந்து, எஸ்சி சபா, ஒரு ஜே பன்னீர், நிறைய டைரக்டர், ஒரு 40 டைரக்டர், புதுமுக டைரக்டர் நான் பார்த்துருக்கேன். ஒரு படம் 2 படம் போயிடுவாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அண்ணன் சீமான் மேலே நான் கொண்டு பாசம் இருக்கு இல்லைங்களா, அந்த உணர்வு இருக்குல்ல, அதெல்லாம் இந்த மாதிரி சம்பவங்கள் தான். இந்த மாதிரி நிகழ்வான சில விஷயங்களை வந்து அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஒரு மிகப்பெரிய வலியை சுமந்த ஒரு சூழ்நிலை. அன்றைக்கி வந்து எனக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணுங்கிறது சரியான திட்டமிடல் இல்லை. ஒரு விஷயத்தை அண்ணங்கிட்ட போய் பேசுறதுக்கு போகிறேன். அப்போ இந்த வேலுச்சாமி சொன்னேன் இல்லைங்களா மேனேஜரு,
அவர் இறப்பு விஷயமா ஒரு மிகப்பெரிய ஒரு அது கொலை, அதுக்காக அண்ணன்கிட்ட போய் நான் பேச போகிறேன். நான் மட்டும் பேசலை, அண்ணன் ராசேந்திரன், அவங்க வேலுச்சாமி சார் மனைவி பாண்டீஸ்வரி அம்மா, நான் 3 பேரும் சேர்ந்து அண்ணன்கிட்ட போய் 1 மணி நேரம் பேசியிருக்கோம். அந்த 1 மணி நேரம் பேச்சில் ஒரு 1/4 மணி நேரம் அண்ணன் அழுதுகிட்டே இருந்தார். ஒரு வடிவேலால் உருவாக்கப்பட்ட, வடிவேலால் பழக்கப்பட்ட ஒரு மேனேஜரு, அவங்க மனைவி. இவங்க வடிவேலுக்கு என்னென்னலாம் பண்ணா என்னென்ன செஞ்சாங்கிறது அவங்க எடுத்து சொல்கிறாங்க. எடுத்து சொல்ல ஒரு அழுதுகிட்டு இருக்காரு. இந்த உணர்வு வந்து வேற எந்த தலைவன்ட்டு நான் பார்க்கல. அதற்கு பிறகு அந்த விஷயத்தை வந்து இல்லைன்னா இப்படி போனால்தான் இப்படி நடக்கும். இன்னைக்கு அவர் வந்து திமுகவில் வந்து ஏகப்பட்ட உயரத்தில் இருக்கிறாரு. நீங்கள் அதை முன்னெடுத்து நான் வந்து அதில் இறங்கி பண்ணுனாக்க கண்டிப்பாக ஒரு கெட்ட பேர் தான் நமக்கு கிடைக்குமே தவிர அதில் வந்து சொல்யூஷன் நம்ம தேட முடியாது, பாதை நமக்கு கிடைக்காது. ஏதோ நடந்துச்சு, அம்மாவை பார்த்துங்க, அம்மாவுக்கு என்ன உதவி பண்ணுவா பண்ணுங்க, இடையில என்னையும் வந்து ஏதாவது ஹெல்ப் வேணால் கேளுங்க, நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த சுமூகமாக முடிச்சு வச்சார். இந்த மாதிரி ஒரு தலைவன் வந்து எனக்கு, நான் தலைவனை ஏற்றுக்கிறதுக்கு காரணமே தான். திரைப்படத்துறையிலையும் சரி, நிஜ வாழ்க்கையிலையும் சரி, நிறைய சம்பவங்களை வந்து நான் அவர்கிட்ட பிடிச்சனால தான் அண்ணன் சீமான் அவருக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு வந்து நான் இவ்வளோ தூரம் சொல்லிக்கிட்டேன். இப்போது அவர் வந்து 2 இயக்குநர்கள்ட்ட வந்து உதவி இயக்குனராக இருந்தார். அப்படிங்கிறப்போ மணிவண்ணன் கூட திரு சீமான் எப்படி இருந்தார், அதே மாதிரி பாரதி ராஜா கூட திரு சீமான் வந்து எப்படி இருந்தார், அது குறித்து உங்களுக்கு தெரிஞ்சது? இல்லை, அது வந்து எனக்கு மணிவண்ணன் சார் கூட அசிஸ்டண்டாக இருந்தாருங்கிறது தான் தெரியுமே தவிர, நான் இங்கே பார்ப்பேன் பேசணுன்னே தவிர அவர் படம் ஒர்க் பண்ணுறாருங்கிறது கேள்விப்படும். பிஆர்ஓ, லைட் மேனோ, அல்லது ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்டோ அண்ணனை பற்றி பேசுவாங்க. ஆனால் அந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணலை. மணிவண்ணன் சார் படமாக இருந்தாலும் சரி, பாரதி ராஜா சார் படமாக இருந்தாலும் சரி, இப்போ காஸ்டியூம் டிசைனரு ஒரு அயன் பண்ணுவாங்க, ஒரு ட்ரெஸ்ஸை கொண்டு ஏவிஎம்ல கொடுத்துருவா, இல்லை இங்கே நடக்குது அங்கே நடக்குது, சைக்கிளில் போய் கொடுத்துட்டு வருவோம். அப்போ ஒரு மணி நேரம் அங்கே நின்று வேடிக்கை பார்த்துட்டு, அப்போ இவர் எப்படி ஒர்க் பண்ணார், இவர் எப்படி செயல்பட்டாருங்கிறது தான் தெரியுமா தவிர முழு படங்களை வேலை செஞ்சு முழு படங்கள் வந்து அவர்கிட்ட நாங்கள் வேலை செய்யலை. அதாவது அவர்கிட்ட அசிஸ்டண்டாக இருக்கும்போது சரி, இவங்கள்ட்ட அசிஸ்டண்டாக இருக்கும்போது பார்த்தா அண்ணா வந்து சீமான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரு, ஸ்டோரி ரைட்டரு, டைலாக் ரைட்டர்னு தெரியும். ஆனால் முழு படங்கள் ஒர்க் பண்ணுறது நான் தம்பி படம் தான் ஒர்க் பண்ணேன். அதில் அந்த அவார்டு கிடைக்கிறதையே எனக்கு வந்து அவர் தான் சொன்னார். ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், திரும்ப நான் சொல்கிறதுக்காக தான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணேன். தம்பி படம் வந்து 100 நாள் ஓடி விழா கொண்டாடுறாங்க. அந்த விழா கொண்டாடும் போது எல்லாருக்குமே பரிசு கொடுக்குறாங்க. என் வீட்டில் இன்னும் அந்த அவார்டு இருக்குது. அதில் வந்து எனக்கு கிடையாது. அதாவது அந்த கம்பல் வந்து ஒன்று சீப்பு வந்து கேஸ் செல்வம், 2வது வந்து நான் அப்துல்லா, இன்னொருத்தர் வந்து இளங்கோன்னு ஒருத்தர் பேர், அண்ணன் ஊருக்கார் தான். இந்த 3 பேர் தான் இம்பார்ட்டண்ட்டாக அந்த படத்துக்கு. அவர் லீவ் போட்டாலும் நான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன், இவர் இளங்கோ லீவ் போட்டாலும் நான் ஒர்க் பண்ணேன். அண்ணனுக்கு பர்சனலாக செய்கிறேன்ட்டு அவரே சாப்பாடை பிரித்து வச்சுட்டு அவரே முன்னாடி சாப்பிட்டுருப்பார். அண்ணன் முன்னாடியே சாப்பாடை வச்சு பார்ப்பான்னு வச்சுங்களேன், அப்படி இருப்பார். அந்த காலகட்டத்தில் நான் தான் முன்னின்று செஞ்சேன். கடைசியில் எனக்கு சீல்டு இல்லைன்ட்டேன். இது 5 கோவில் நம்ம ஒரு ஜெகதீஷ் பாண்டியன் இவங்கள்ட்ட சொல்லி ரொம்ப மனசுக்காக நான் பட்டேன். போய் தேடிக்கிட்டு இருக்கேன், என் பேரே இல்லை. என்னண்ணே அங்கே என்ன பண்ணிட்டு இருக்காரு அண்ணன் அப்படின்னா, நேராக வந்து அண்ணா எனக்கு சீல்டு இல்லைண்ணே அப்படின்னு. அதாவது உங்களுக்கு சீல்டு இல்லையா, அப்படியே திரும்ப அப்படியே ப்ரொடக்ஷன் அப்படின்ட்டாரு, தயாரிப்பு நிர்வாகிகளே வாங்க அப்படின்னாரு. என்ன சரிங்களே சொல்லு, அவரும் வேலை செஞ்சார்ல. அதாவது மற்றவங்க நீங்கள் இந்த சீல்டெல்லாம் ஏற்றி வச்சுருக்கீங்களே, இவங்க கஷ்டப்பட்டதை விட ஆனால் அப்துல்லா அண்ணன் தான் நிறைய கஷ்டப்பட்டுருக்காரு. அவருக்கு ஒரு சீல்டை கொடுங்கப்பா, மனசார போய் தூங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீல்டு எனக்கு கிடைச்சிது. இந்த மாதிரி ஒரு புரிதல் வேணும். இந்த புரிதல் இருக்கிற ஒரு மனிதன்கிட்ட நம்ம ஏன் வந்து ஒரு தொண்டனாக இருக்கக்கூடாது? அவர் வந்து உதவி இயக்குநர்கள் கூட எந்த மாதிரி இருக்கணும்? இப்போ 20-25 பேர் இருப்பாங்க அவரோட அலுவலகத்தில், சாப்பாடு எப்போ போனாலும் சாப்பாடு இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னீங்களே, அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச? யாருமே பாக பிரிவினே கிடையாது. யாருக்குமே புதுசாக வந்து சேர்ந்தவங்களும் சரி, பழசாக வந்து சேர்ந்தவங்களும் சரி, ஆரம்ப காலத்தில் இருக்கிறவங்களாம் சரி, அப்படியே எல்லாருக்கும் ஒரே உணவு தான், ஒரே சாப்பாடு தான். சமயத்தில் அவர் பெரும்பாலும் விரும்பி சாப்பிட்றது உப்பு கறி தான். உப்பு கறி செய்து சாப்பிடுவார். எல்லாருக்கும் அதே தான் கொடுப்பாரு. 10 சாப்பாடு அப்படியே வச்சுருவாரு, திரும்ப வாங்கிட்டு வந்து செய்ய சொல்லுவார். அவர் இருக்கிற நேரங்களில் அது நடக்கும். நிறைய பேர் இருப்பாங்க. பெரும்பாலும் ராமண்ணன், 5 கோவிலன், ஜெகதீஷ் பாண்டியன், நம்ம தென்னரசு அண்ணன், ராசேந்திரன், இவங்க எல்லாம் சரி, அப்துல்லா அவரோட வயசு என்னவோ அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் நான் போயிட்டுருக்கேன்னு தவிர, அந்த உதவி இயக்குனருக்கு பெரிய பதவி, இந்த உதவியினருக்கு பெரிய பதவி, புதுசாக வந்தவர் இவரை நம்ம சாதாரணமாக விட்டுருணுன்ட்டு அவர் நினச்சது கிடையாது. எல்லாருக்குமே ஒரே நிலைப்பாடு தான். எல்லா சாப்பாடுனா எல்லாருக்கும் அதே சாப்பாடு தான், தண்ணின்னா எல்லாருக்கும் ஒரே தண்ணி தான். அது மாதிரி தான் நடத்திக்கிட்டு இருக்காரு தவிர அவரை பற்றி வந்து நிறைய ப்ளஸ்ஸாக சொல்லிகிட்டு இருக்கலாம். இப்போ வந்து அன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா சாப்பிடாமல் போயிட்டார். ஒரு நிகழ்வுக்கு வந்தார், அதாவது ராசேந்திரனோட மணிவிழாவுக்கு வந்திருந்தார் நம்ம அசோகா பார்க்கில். வந்து பேசினோன்னே அவர் அப்படியே ஒரு மாதிரியாக ஒரு வார்த்தை சொன்னார். நாங்களாம் சின்ன வயசில் சாதாரணமாக நான் கட்சியில் சேர்ந்தோம், பாலிசாமி அண்ணன் பார்க்குறாங்க, மகன் பார்க்குறாப்புல சிரிக்கிறாப்புல, யார்
நான் பாலிச்சாமி முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, அவர் எதிரில் இருக்காரு. இப்போ இவர் உள்ள உயரத்துக்கு அவர் பேரை சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. பாலிச்சாமி என்ன உட்காந்துருக்காங்க, அவங்க பையன் சிரிக்கிறான். நாங்கள்லாம் வந்து சாதாரணமாக வந்து இங்கே வந்து செய்யாத சேட்டைகளா, செய்யாத தவறுகளா, அப்படிலாம் வளர்ந்து வந்தவங்க, நாங்கள் சாதாரணமாக வரல அப்படிங்கிற விஷயத்த நினைவு வச்சிருந்து எல்லா மனிதரும் சாதாரண போயிடுவாங்க. சில பேர் பேசுவாங்க, எதிரில் நிற்கிற ஆளே தெரியாது. சில பேர் ஒரு பாடுறது தெரியுங்களா, ஒரு தெரிஞ்சவன் வரான், ஒரு போட்டோ எடுக்க வரான், தெரிஞ்சவன் வந்து ஏதோ உதவி கேட்டு வரானாக்கா அப்படியே பார்க்காம போயிடுற ஆளுங்களை பார்த்துட்டு இருக்கேன் சினிமாவில். ஆனால் அதை மீறி அண்ணன் வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டு அந்த பேசி இந்த இடத்தாண்ட கை தட்டினாங்க அத்தனை பேரும். இவ்வளவு நேரம் உங்களோட அனுபவங்களையும் அண்ணன் சீமான் அவர்கள் கூட இருந்த நீங்கள் பயணித்த அந்த இனிய நினைவுகளையும் எங்களுடன் பயந்தமைக்கு மிக்க நன்றி சார். சமூகத்தின் சமநிலை தவறும் போதெல்லாம் உரிமை காக்க போராடுவதே கடமை. தகிட